இதில் என்ன சொல்கிறாரு, சனி வந்து வலிமையான கிரகம்ங்கிறார். அதாவது பேசிக்லேருந்து போவோம், கீழே இருந்து சனிக்கு மேலே ஒரு படி வந்து செவ்வாய், செவ்வாய்க்கு மேலே ஒரு படி புதன், புதனுக்கு மேலே ஒரு படி குரு, குரு குருவுக்கு மேலே ஒரு படி சுக்கிரன், சுக்கிரனுக்கு மேலே ஒரு படி சந்திரன், அவருக்கு மேலே சூரியன், சூரியனையும் விட யார் வலு, ராகு கேதுக்களே வலு, பாம்பே வலிது, பாம்பே வலிதுன்னு தான் முடிக்கிறார். ஆமாம், ராகுவை தூக்கி சாப்பிட்றவர் கேது. அதனால தான் அவருக்கு இருக்கிறதுலே கம்மியாக 7 வருஷம் போதுண்டாப்பா சாமின்னு குறைச்சி வச்சுருக்கிறது காரணம் கேதுவுக்கு. அது ஏன்னா ரொம்ப வலிமையான கிரகம். சாதாரண பாதிப்பு இல்லைங்க, கடுமையான பாதிப்பு. இது வந்து லைஃப் த்ரெட்டனிங்காக போகுதுங்க. இதில் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, லைஃப் த்ரெட்டனிங்காக போகுது. இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. வயிற்றில் இருக்கிற கிட்னியை வந்து 2 மாற்றினா தான் இவனால் நடமாட முடியும், இல்லைன்னா உயிரோடு இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே அங்கே உருவாக்கி கொடுக்குது. இங்கே வந்து காரணம் வந்து நாம் வெறுமனே லக்னாதிபதி வளர்த்துட்டாரு, அட்டமாதிபதி வளர்த்துட்டாரு இப்படின்னு நினச்சோன்னா என்ன ஆகிடுவாங்க, ஃபெயிலியர் வந்து தான் தீரும். அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் என்ன பண்ணணுங்க, காய்த்த மரம் தான் கல்லடி போடணும்னு கேள்விப்பட்டீங்களா? அது கல்லடி நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை நீங்களே ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஃபைன் டியூன் பண்ண தான் உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ஜாஸ்தியாகிட்டே போகும். குருமூர்த்தி ஐயா அவர்கள் சொற்பொழிவாற்ற வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எஸ்கே ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய 28வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்து எனக்கு முன்னால் பேசி சென்ற அனைத்து ஜோதிட வித்வான்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை கூறிக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை சொல்லிக்கொள்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, உச்சம் அனைத்தும் உச்சமல்ல, நீச்சம் அனைத்தும் நீச்சமல்ல. உச்சமெல்லாம் உச்சம் செய்யாதுங்க, நீச்சமெல்லாம் நீச்சம் செய்யாது. நிறைய உதாரண ஜாதகங்கள் பார்க்க முடியுதுங்க. அன்றாடம் நாம் ஜோதிடம் பார்க்குற ஒரு காரணத்தினாலே ஒரு குறிப்பிட்ட பாவாதிபதி உள்ள ஒரு குறிப்பிட்ட கார கிரகம் உச்சமாக இருக்கார் சார், ஒரு நல்ல பலன்களை செய்வார், கவலைப்பட வேணாம், எல்லாம் அற்புதமாக இருக்குதுன்னு சொல்ல முடியல. அதே போல் நீசமாக இருக்குது கிரகம்னு சொல்லிட்டு பலனே கிடைக்காது, நீசத்துக்கு உண்டான பலனே கிடைக்காதுன்னு சொல்ல முடியல. இப்படி சொன்னாலும் மாட்டிக்குவோம், அப்படி சொன்னாலும் மாட்டிக்குவோங்க. பொதுவாக பராசரருடைய விதிமுறைகளில் பார்த்தீங்கன்னா ஸ்தானபலம்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். ஸ்தானபலம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கிரகம் எங்கே இருக்குது, ஆட்சியில் இருக்கா, உச்சத்தில் இருக்கா, நட்பில் இருக்கா, பகையில் இருக்கா, என்ன மாதிரி இருக்குது, கேந்திரத்தில் இருக்கா, திரிகோணத்தில் இருக்கா, இப்படிலாம் பார்க்குறோமா இல்லையா? வணக்கம் மேடம். இதுக்கு வந்து ஸ்தானபலம்னு பேருங்க. ஷட்பல நிர்ணயம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது படித்தவங்க, பாரம்பரியம் படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஷட்பல நிர்ணயத்தில் ஒரு பலம் தான் ஸ்தான பலம். இப்போ மீதி 5 பலம் இருக்குல்ல சார், நம்ம இப்போ வந்து ஐயா சொல்லிட்டு போன மாதிரி சாஃப்ட்வேர் நிறையா வந்துருச்சுங்க. நம்ம வந்து குருகுல கல்வியில் படித்தவங்க கையெழுத்துலேயே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், என்ன நாம்ளே வந்து கணக்கு போட்டு எடுத்துருவோம். என்னதான் இருந்தாலும் நாம்ளே கணக்கு போட்டு எடுக்கிறது தான் ரொம்ப சிறப்புங்க. அதுதான் வந்து ஜோதிடத்தினுடைய ஒரு இதுவே. அடிப்படை தெரிஞ்சவங்க, குருகுல கல்வி பயின்றவங்க கண்டிப்பாக அப்படி தான் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வேணும், இதெல்லாம் வேணுங்கன்னு அவசியமே கிடையாது. கையில் பஞ்சாங்கம் இருந்தால் போதும். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கிடுகிடுன்னு எல்லா கணக்கையும் போட்டு, என்ன கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதானங்க. ஆனால் அந்த கையில் போடக்கூடிய கணக்குகள் அப்படிங்கிறது மிக தெளிவாக, மிகவும் சாமர்த்தியமாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு அவங்களுடைய பாண்டித்யத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்தான பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த உச்சம் நீச்சங்கிற விஷயத்தை பராசரர் அங்கே சொல்லியிருக்கார். அப்போ மற்ற விஷயங்கள்லாம் என்ன சார், மொத்தம் ஷட்பல நிர்ணயத்தில் திருக்பலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. திருக்பலம்னா பார்வை பலம்னு ஒன்று இருக்குது. பார்வை பலம் அப்படின்னு பேர். எந்த கிரகம் பார்க்குது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்க. ஸோ அந்த பார்வைக்கு தகுந்த மாதிரி என்னுடைய உச்ச கிரகத்துடைய பலனும் என்ன ஆகுங்க, மாறும். நீச கிரகத்துடைய பலனும் மாறதான் செய்யுது. அடுத்து திக்பலம்னு ஒன்று இருக்குங்க. முதல்ல வந்து திக்பலம், பார்வை. திக்பலம்ங்கிறது வேறு, திசையினுடைய பலம். கிழக்கே வந்து என்ன ஆகுதுங்க, குருவும் புதனும் கிழக்கே வந்து என்ன வலிமை அடைகிறார்கள். அதாவது லக்ன கேந்திரத்திலே 2 கிரகம் ரொம்ப வலிமையாக வேலை செய்யும். இவங்க வந்து நீசமாக இருந்தால் என்ன சார், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இதே மீன லக்னம், லக்னத்திலே புதன் இருக்கார்,
புதன் நீசமாக போயிட்டாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க. அவ்வளோதான், அவுட் ஆயிரும். புதனுடைய காரகத்துவம்லாம் போச்சு, 4ஆம் பாவம் போச்சு, சுகம் கெட்டு போயிடும், வீடு வண்டி வாகனம் சேராது, மனைவி 7ஆம் அதிபதி அதுவும் போச்சு, அதுவும் நீசமாகி போச்சுன்னு என்ன பண்ணிடக்கூடாதுங்க, சொல்லிடக்கூடாது. அங்கே மாட்டிக்கும். என்ன காரணங்க? இதுதான் காரணம். ஏன்னா திக்பலம் பெற்ற கிரகம் கிழக்கே உதயமாகும்போது குருவுக்கும் புதனுக்கும் வலிமை அதிகம். அடுத்த திசை என்னங்க? வடக்காங்க சார். அடுத்தது வடக்கு. வடக்கில் வந்து சுக்கிரனும் சந்திரனும் வலிமையானவர்கள், திக்பலம் அடைகிறார்கள். நேர் 7 சனி வந்து மேற்கே வந்து திக்பலம் அடைகிறார். சவுத்தில் யாருங்க? தென் திசையில் சூரியனும் செவ்வாயும் 10ஆம் பாவத்தில் திக்பலம் அடைகிறார்கள். ஸோ இவங்க அங்கெல்லாம் நீசமாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பலனை வந்து என்ன சொல்லிடக்கூடாது, நெகட்டிவாக சொல்லிட்டோம்னா அங்கே வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பலன்கள் எடுபடாமல் போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக சொல்லணும். ஸோ இது வந்து திக்பலத்தினுடைய ஒரு விஷயங்க. அடுத்தது காலபலம்னு ஒன்று இருக்குது. காலபலம்னா என்னங்க? அது ஒன்றுங்க. இன்னொன்று பகல் இரவுன்னு ஒன்று இருக்குங்க. காலத்திலே பகல் காலம் இரவு காலம்னு 2 இருக்குங்க. பகலும் இருக்குது, இரவும் இருக்குது. பகலிலே வலுவடையக்கூடிய கிரகங்கள் இருக்குது, இரவிலே வலுவடையக்கூடிய கிரகங்கள் இருக்குது. பராசரர் கார கிரகத்தையே மாற்றுறாரு. நீங்கள் பராசரில் தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பகலில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் சூரியன் தந்தை காரகன், இரவில் பிறந்தவர்களுக்கு சூரியன் கிடையாது சார், சனி தான். அதனால் 6 மணிக்கு மேலே, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பிறந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து சூரியனை வச்சு காரகிரகமாக சொல்லி பலன் சொன்னீங்கன்னா சரியாக வராது. ஏன் வரலன்னு நம்ம அங்கே யோசிப்போமா இல்லையா? கண்டிப்பாக யோசிப்போம். சார் சூரியன் உச்சமாக இருக்குது சார், ஆனால் பார்த்தா தந்தைக்கு உண்டான அங்கே இது வேலையே செய்யலை, சுத்தமாக வேலை செய்யலை. ஏன் வேலை செய்யலைன்னு பார்க்கும்போது அந்த குழந்தை பகலில் பிறக்கல, இரவில் பிறந்திருக்கு. அப்போ இரவில் பிறந்ததுக்கு காரகிரகமே மாறுதே சார், புரியுதா? ஸோ இந்த மாதிரி அதே போல் இரவில் பிறந்தால் தான் சந்திரன் மாத்திருக்காரகனாக வரான், பகலில் வந்து சுக்கிரன் தான் மாத்திருக்காரகனாக வரான். சுக்கிரனுக்கு தான் பகலில் என்ன சொல்லணும், தாய்க்காரகனாக சொல்லணும், தாயாக சொல்லணும். நம்ம மாற்றி சொல்லிவிட்டு என்ன பண்ணிக்கிறோம், மாட்டிக்கிறோம், முழிக்கிறோம். கண்டிப்பாக அங்கே என்ன ஆகிடுதுங்க, பலன்கள் சரியாக வருவதில்லை. காலபலத்துக்கு சேஷ்ட பலம்னு பேருங்க. சேஷ்ட பலம்னா அயனங்கள் உண்டுங்க. உத்தராயணம் தட்சிணாயணம்னு உண்டு. உத்தராயணம்னா என்னங்க? தை மாதத்துலேருந்து உத்தராயண காலம் பிறக்குது, ஆணி மாதம் முடிகிற வரைக்கும். ஆடியிலேருந்து தட்சிணாயன காலம் பிறக்குதுங்க. ஸோ இந்த அயனங்களிலே வந்து வலுவிடக்கூடிய கிரகங்கள் இருக்குது. உத்தராயணத்தில் எந்தெந்த கிரகம் வலுவாக இருக்குமோ அதெல்லாம் வலுவாக இருக்கும். அங்கே போய் அது நீசமாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாதுங்க, பேசிடக்கூடாது. பேசிட்டிங்கன்னா அது அயன பலத்தில் அது மாறி போயிடும். சேஷ்ட பலம்னு பேர். அடுத்தது என்னங்க? நைசர்கிக பலம். நைசர்கிக பலம்னா 6வது பலம். அதில் வந்து இந்த இதில் வந்து என்ன, செய்யுங்காரி தனக்கு அதிகம் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வைய புதனும் வலிவு என்ன, அதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய அரசந்தனில் வெள்ளி வலியன், அவனில் சோமன் மிகும், பைய சசிக்கு கதிர்வலிது, வானுவிர் பாம்பே வலிது. இது வந்து சாதக அலங்கார பாடல். இதில் என்ன சொல்கிறாரு, சனி வந்து வலிமையான கிரகம்ங்கிறார். அதாவது பேசிக்கில் இருந்து போவோம், கீழே இருந்து. சனிக்கு மேலே ஒரு படி வந்து செவ்வாய், செவ்வாய்க்கு மேலே ஒரு படி புதன், புதனுக்கு மேலே ஒரு படி குருவுக்கு மேலே ஒரு படி சுக்கிரன், சுக்கிரனுக்கு மேலே ஒரு படி சந்திரன், அவருக்கு மேலே சூரியன், சூரியனையும் விட யார் வலு, ராகு கேதுக்களே வலு, பாம்பே வலிது. பாம்பே வலிதுன்னு தான் முடிக்கிறார். ஆமாம், ராகுவை தூக்கி சாப்பிட்றவர் கேது. அதனால தான் அவருக்கு இருக்கிறதுலே கம்மியாக 7 வருஷம் போதுண்டாப்பா சாமின்னு குறைச்சி வச்சுருக்கிறது காரணம் கேதுவுக்கு. அது ஏன்னா ரொம்ப வலிமையான கிரகம். அவருக்கு 18 வருஷம் கொடுத்துருந்தா என்ன இருக்குங்க, இந்த 7 வருஷத்தையே தாங்க முடியல, 18 வருஷத்தெல்லாம் நிச்சயமாக தாங்க முடியாது. அதனால் ராகுவுக்கு 18 வருஷம் கொடுத்துட்டு கேதுவுக்கு 7 வருஷம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இந்த கிரகங்களை வந்து நாம் என்ன சொல்லும்போது, இந்த மாதிரி ஒரு பலன்களை சொல்லும்போது அதிலே வந்து நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன், அதான் டேட்டு நான் சொல்லலை, ஏன்னா எனக்கு கஸ்டமர் யாராவது பார்த்தாங்கன்னா மனசு வருத்தப்படுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பையனுக்கு வந்து இப்போ ஒரு 15-16 வயசு இருக்கும். அந்த பையனுக்கு, அந்த பையன் வந்து கடக லக்னத்தில் பிறந்திருக்கார். கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி உச்சம். லக்னாதிபதி சந்திரனுடைய சாரம் வாங்கி ரோகிணியில் உச்சமாகிறார். சந்திரன் வந்து அங்கே கடக லக்னத்துக்கு அதிபதி அவர் தானே, நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். அப்போது லக்னாதிபதி உச்சம், அட்டமாதிபதினு சொல்லப்பட்ட சனியும் உச்சம். இந்த பையனுக்கு சனியும் உச்சம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பிட்ட வயதுகளில் இந்த டீனேஜ் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள்லேயே உடல்நிலை பாதிப்பு வருதுங்க. சாதாரண பாதிப்பு இல்லைங்க, கடுமையான பாதிப்பு. இது வந்து லைஃப் த்ரெட்டனிங்காக போகுதுங்க. இதில் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, லைஃப் த்ரெட்டனிங்காக போகுது. இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. வயிற்றில் இருக்கிற கிட்னியை வந்து 2 மாற்றினா தான் இவனால் நடமாட முடியும், இல்லைன்னா உயிரோடு இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கி கொடுக்குது. இங்கே வந்து காரணம் வந்து நாம் வெறுமனே
லக்னாதிபதி வளர்த்துட்டாரு, அட்டமாதிபதி வளர்த்துட்டாரு இப்படின்னு நினச்சோன்னா என்ன ஆகிடுவாங்க, மாட்டிக்குவோம். இதுக்கு பராசரர் பதா ராசி என்ற ஒரு ராசியை சொல்கிறார். பதா உபபதான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பதா உபபதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குங்க. அதாவது ஒரு அதிபதி, ஒரு 10ஆம் அதிபதினு கணக்கில் வச்சுக்கோங்களேன். ஆரூட பதம்ங்கிற வார்த்தை கூட கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10ஆம் அதிபதி லக்னத்திலிருந்து எத்தனையாவது வீட்டிலே இருக்கிறாரோ அந்த வீட்டில் எண்ணி ஒரு தொகை வரும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு 6ல் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அதிலிருந்து, அதாவது 10ஆம் பாவத்திலேருந்து முதல்ல எண்ணணும், அப்புறம் அந்த பாவத்திலேருந்து எண்ணணும். 10ஆம் பாவத்திலேருந்து 6ஆம் பாவம் எத்தனை பாவம் வருங்க? 9 பாவம் வருமா? 9 பாவம் வருங்க. இப்போ அவர் 6ல் இருக்கார் அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு சனியே இருக்காருன்னு வச்சுக்குவோம். சனி மேஷ லக்னமே போட்டுக்கலாம். மேஷ லக்னத்துக்கு சனி எங்கே இருக்காருன்னா கன்னியில் இருக்கார். கன்னி 6வது வீடு இல்லையா? 10ஆம் பாவத்திலேருந்து 9 ராசி தள்ளி இருக்கார். அப்போ அந்த கன்னியிலேருந்து 9 ராசி எண்ணணும். அப்போ ரிஷபராசி. ரிஷபராசி தான் ஆரூட பதம்னு பேர். இந்த ஆரூட பதம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் தொழிலை நிர்ணயம் செய்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. ஆரூட பதம் எப்படி சார் தொழிலை நிர்ணயம் பண்ணும்? நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? 10 கூடையவர் எங்கே இருக்காரோ 10 கூடையவர் தான் வேலையை செஞ்சுட்டு இருப்பார் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பதா ராசிங்கிற ஒரு ராசியை பராசரர் சொல்லியிருக்கார். பராசரர் என்ன, அதாவது நிழல் ராசி அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பதா ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் ஒரு பாவாதிபதியினுடைய வலுவை நிர்ணயம் செய்வதிலே முக்கியமான பங்கினை வகிக்கிறது. கொஞ்சம் கஷ்டமாக தான் சார் இருக்கும். ஆனால் இதை வந்து பயன்படுத்த இதில் வந்து, ஏன்னா நம்ம நிறைய இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்கள் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வேண்டாதவங்கலாம் அப்புறம் ஜோதிடம்னு உள்ளே எடுத்துட்டோம், உள்ளே போயிட்டோம் அப்படின்னாவே ஃபெயிலியருங்கிற பர்சன்டேஜை குறைச்சிக்கிட்டே வரணும். எந்த அளவுக்கு நாம் அதை குறைச்சிக்கிட்டே வரோமோ, ஃபைன் டியூனிங் பண்ணிக்கிட்டே வரோமோ, அந்தளவுக்கு நமக்கும் சரி நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் நற்பெயர்கள் உண்டாகும். நிறைய இடத்துல போய் நாம் வந்து சில இடங்களில் கஸ்டமர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பேரோ ஒரு கெட்ட இதுவோ அவச்சொல்லோ வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உண்டாயிடுது. ஆண்டவனுடைய இதில் வந்து யாருக்குமே அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. வாக்குப்பளிதம்ங்கிறது எல்லாருக்கும் வேணும். ஆனால் அதுக்குண்டான உழைப்பை நம்ம போட்டிருக்கோமான்னு தான் பார்க்கணும். உழைப்பே போடாமல் 3 மாதம் 6 மாதத்தில் ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு போய் நம்ம ஜாதகம் பார்க்குறோன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே என்ன வருங்க, ஃபெயிலியர் வந்து தான் தீரும். அதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் என்ன பண்ணணுங்க, காய்த்த மரம் தான் கல்லடி போடணும்னு கேள்விப்பட்டீங்களா? அது கல்லடி நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை நீங்களே ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே போவீங்க. ஃபைன் டியூன் பண்ண தான் உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டுங்கிறது ஜாஸ்தியாகிட்டே போகும். இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேங்க. ஒரு பையனுக்கு வந்துங்க இதே கடக லக்னங்க, ஒரு 28 வயசு ஆகுது. இந்த பையனுக்கு 2 கூடிய சுக்கிரன் நீசம். கடக லக்னத்துக்கு 2 கூடிய சுக்கிரன், கடக லக்னத்துக்கு 2 கூடிய சூரியன் நீசம். ஐப்பசி மாதத்தில் பிறந்த பையன். அப்போ பக்கத்துலேயே சுக்கிரன் இருப்பாரா? அவரும் நீசம் கண்ணியில். சுக்கிரன் என்ன ஆதிபத்தியங்க? 4க்கும் 11க்கும் உடைய ஆதிபத்தியம் சுக்கிரன். அடுத்தது இந்த பையனுக்கு சனி நீசம். அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 98 99 பார்த்தீங்கன்னா சனி நீசமாக இருப்பார். பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு 28 வருஷம் 30 வருஷம் சைக்கிளில் வந்துக்கிட்டே இருப்பார். அந்த 70களில் பார்த்தீங்கன்னா சனி நீசமாக இருந்தார், 70 71. அதுக்கப்புறம் 28 வருஷம் கழித்து 98 99 சனி நீசமாக இருப்பார். அதில் பிறந்த பையன் இப்போ வந்து அவருக்கு வரன் பார்த்துட்ருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கடகலக்ன ஜாதகருக்கு 7ஆம் அதிபதி நீசம், குருவோடு இருக்கார் 10ல். 7 கூடையர் 10ல் குருவோடு இருக்கார். சூரியனும் நீசம். நீச கிரகத்தை நீச கிரகம் சனி சூரியனும் ஒன்று பார்த்துக்கிறாங்க. சுக்கிரனும் நீசம். அதான் முதலே சொல்லிட்டேன், இந்த பையனுக்கு 3 கிரகம் நீசம். இவருடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஒரு 200 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இவர் தந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 6 ஏக்கர் இடம் வச்சுருக்காங்க, 10 ஏக்கர் இடம் வச்சுருக்காங்க. ஒரு சென்ட்டு 15 லட்ச ரூபா போகுதுங்க அந்த இடத்துல. இதை வந்து நாம் அனுமானிக்கவே முடியாதுங்க. ஏன்னா சூரியன்கிற கிரகம் வந்து தந்தை கிரகம்னு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தந்தை கிரகம் அப்படிங்கும்போது நீசமாக இருக்கார். சுக்கிரனுங்கிறது நீசமாக இருக்கார். சுக்கிரன் நீசமாக இருந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கையில் சுகபோகங்களே கிடைக்காது, பெண் சுகம் கிடைக்காது, மனைவினால் வரக்கூடிய அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்காது. இப்படி தான் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டம்னா என்னன்னே தெரியாதுங்க. ஏன்னா இவர் அப்பாவுக்கு 100 கோடி சொத்து இருக்கும்போது இவர் எப்படிங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். 98ல் பிறந்த ஜாதகம். நான் வேணால் போகும்போது உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தரேன். ஏன்னா பப்ளிக்காக சொல்ல முடியாது, ஆய்வு பண்ணி சொல்லுங்கள். இதுக்கு வந்து பதாராசிங்கிற ஒரு ராசியை வந்து சொல்லப்பட்டிருக்கு. நான் ஆரம்பத்துலேருந்தே பதாராசின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் வந்து கணக்குகள் நிறைய இருக்குங்க. நான் சுக்கிரனுக்கு மட்டும் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி என்னோடய உரையை முடிச்சுக்கிறேங்க. சுக்கிரனுக்கு 2 வீடு இருக்கா? ஒரு கிரகம் நீசம் ஆகுது சார். இப்போ இதே கடக லக்னமே எடுத்துக்கோங்க சார். கடக லக்னத்துக்கு சுக்கிரன் நீசம். என்னென்ன பாவம் அது? 4 11.
4-11 அப்படிங்கும்போது 4ஆம் பாவத்தினுடைய பலன் பூரா குறைஞ்சிருது, ஏன்னா நீசமாயிட்டார். அதே போல் 11ஆம் பாவத்தினுடைய பலன்கள் எல்லாம் குறைஞ்சிருது. இந்த ரெண்டை எதை சார் அதிகமாக பாதிக்கும், எதை கம்மியாக பாதிக்கும்? இது ஒரு கணக்கு இருக்கா சார்? ஒரு கிரகத்துக்கு ஏதாவது பஞ்சமகா புருஷர்னு சொல்கிறோமா இல்லையா? சூரியன் சந்திரனுக்கு ஒரு ஆதிபத்தியம் சார், மீதி கிரகங்களுக்கெல்லாம் 2 ஆதிபத்தியம் இருக்குது. ஒரு கிரகம் உச்சம் அடைஞ்சாலும் சரி, நீச்சம் அடைஞ்சாலும் சரி, எந்த கிரகம் எந்த பாவத்தை அது பாதிக்குன்ற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? ரெண்டையுமே பாதிக்குமா? இந்த கேள்வி வருதா இல்லையா? எல்லாருக்குமே வரும். இப்போ அதே கடகலக்ன உதாரணமே மறுபடியும் வரேன். இப்போ 4 அதிகமாக பாதிப்பாரா, 11 அதிகமாக பாதிப்பாரா? இதுதான் கேள்வி. இதுக்கு வந்து பராசரர் ஒன்று பதா ராசின்னு ஒரு ராசியை சொல்கிறார். அந்த ராசியை குறித்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே என்னால் இங்கே சொல்ல முடியாதுங்க, ஏன்னா அது கிளாஸ் எடுக்கிற மாதிரி போயிடும். கிளாஸ் எடுத்தால் நல்லா இருக்காது. அதாவது ரிஷப சுக்கிரனுக்கு மகர ராசி பதா ராசி சார். ரிஷப சுக்கிரனுக்கு மகர ராசி பதா ராசி. இதில் ஒரே ஒரு ரூல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த மகர ராசியில் இந்த சுக்கிரனுக்கு பகை கிரகங்கள் இருந்தால் ரிஷப ராசியினுடைய பலன்கள் பாதிக்கப்படும். இதே துலா சுக்கிரனுக்கு சிம்ம ராசி பதா ராசி. 2 வீடு இருக்குல்ல சார், அதாவது ஒன்று வந்து ரிஷபம், ஒன்று வந்து துலாம். ரிஷப ராசிக்கு பதா ராசி மகரத்தையும், துலா ராசிக்கு பதா ராசியை சிம்மத்தையும் சொல்லியிருக்கார். தனித்தனி ராசிகள், 2 ராசிகள் சம்மந்தமே இல்லைங்க. இதுக்கும் அதுக்கும் எங்கே பாருங்க, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறார். இதை நான் சொல்லலைங்க, பராசரருடைய மூல நூல்களில் இருக்குது. இதில் வந்து ஏகப்பட்ட ஆராய்ச்சி குறிப்புகளும் இருக்குது. நான் வேணால் சொல்லுங்கள், போகும்போது கேளுங்க, நான் ஆராய்ச்சி குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு தரேன். சரிங்களா? இப்போது அந்த பையனுக்கு வந்து சிம்ம ராசியில் எந்த கிரகமும் இல்லை. நான் சொன்ன பையனுக்கு சிம்ம ராசியில் எந்த கிரகமும் இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? 4ஆம் பாவத்துக்கு கெடுபலனே நடக்காது சார். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 4ஆம் பாவத்துக்கு சிம்ம ராசியில் பகை கிரகங்கள் இருந்தால் கெடுபலனும், அதே போல் நட்பு கிரகங்கள் இருந்தால் நற்பலன்களும் நடக்கும். நீங்கள் நீசமாக இருக்காருன்னு சொல்லி கெட்டது பண்ணிடுவார்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார் சார். அதே போல் ரிஷபராசிக்கு பகை கிரகம் என்று சொல்லப்பட்ட கேது அங்கே இருக்கார். இதில் மகரத்தில் இருக்கார். அந்த பையனுக்கு கேது வந்து மகரத்தில். அப்போ சுக்கிரனுக்கு பகை கிரகம் இருக்கிறதால 11ஆம் பாவத்தை அதற்குண்டான பலன்களை இந்த சுக்கிரன் தரமாட்டார். கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாருங்க, அந்த 11ஆம் பாவத்திற்கு உண்டான கெடு பலன்களை கண்டிப்பாக அவர் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார் என்பது தான் இதனுடைய முடிவு. இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு அதுதான். அதாவது நீச்ச உச்ச ராசிக்கு அந்த பதில் என்பது நீச்ச உச்ச ராசியில் இல்லை. அதை வந்து தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நீச்ச உச்ச ராசிக்கு நீச்ச உச்சத்தில் பதில் இல்லை, பதா ராசியில் தான் அதுக்கு பதில் இருக்குது. நீங்கள் நீச்ச உச்ச ராசியிலே பதில் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக அது கிடைக்காது, பதில் கிடைக்காது. எந்த ராசிக்கு நல்லது எந்த ராசிக்கு கெட்டது என்பதை பதா ராசியிலே இருக்கக்கூடிய நட்பு கிரகம் நீசமாக இருந்தாலும் சரி உச்சமாக இருந்தாலும் சரி ஒரே ராசி தான். பராசரர் நீச உச்சத்தை தனித்தனியாலாம் எடுக்கவே கிடையாது, 2க்கும் ஒன்று தான் சொல்கிறார். நீசம் அடைந்த இதே சுக்கிரன் உச்சமாக இருக்காருன்னே வச்சுக்கோமே, அப்பயும் இதே வேலை தான் நடக்கும். புரியுதுங்களா? உச்சமாக இருக்கார், கடகத்துக்கு 9ல் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்குவோம், அப்பயும் வந்து நீங்கள் மகர ராசியை தான் பார்க்கணும். மகரத்தில் வந்து சுக்கிரனுக்கு பகை கிரகம் இருக்குது, கேது இருக்குன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாருங்க, அந்த ரிஷபத்துக்கு உண்டான கெடுபலனை செஞ்சே தீருவார். அது அந்த லக்னத்துக்கு எத்தனையாவது பாவமோ அந்த பாவம் வந்து அந்த பாவ பலன்கள் கண்டிப்பாக நசுக்கப்படும். இன்னொரு 2 ஆதிபத்திய வீட்டில் இன்னொரு ஆதிபத்திய வீடு வந்து துலா வீடு. துலா வீட்டுக்கு சிம்மம் வந்து பதாராசியாக வருது. சிம்மத்தில் பகை கிரகங்கள் இல்லை அப்படிங்கும்போது சிம்மத்துக்கு அவர் கெடுபலன்களையோ நற்பலன்களையோ தூக்க மாட்டார், 2யும் வந்து ஆவரேஜாக கொண்டு போயிடுவார். கண்டிப்பாக அதில் வந்து நல்ல பலன்களே 100% நடக்கும் என்பது தான் இந்த பதாராசி என்கிற இந்த கான்செப்டினுடைய ஒரு விளக்கங்க. இது வந்து கொஞ்சம் தலையை சுற்றி தாங்க இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நாம் வந்து தெரிந்து வைத்து கொள்ளும்போது ஒரு ஜோதிடர் வந்து எக்காரணம் கொண்டு நான் முதலே சொன்ன மாதிரி அவருடைய வாக்கு பலன்கள் வந்து இதாகக்கூடாது, வீழ்ச்சி அடையக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுங்க, இந்த மாதிரி விஷயங்களை ஆய்வு செய்து அதை தெரிந்து வைத்து கொள்ளும்போது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக கண்டிப்பாக இது மாறும் என்பதிலே மாற்று கருத்துக்களே கிடையாதுங்க. யாருக்காவது டவுட் இருக்கா? வாய்ப்பளித்த சதீஷ் அவர்களுக்கு மனமார் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த உச்ச நேசத்துக்கு இந்த பதான்னு சொல்லியிருக்கிறாங்களே, பதா லக்கணம் உபபதா லக்கணம் 2 இருக்குது. அப்போ நம்ம பிஏ படிச்சுட்டோன்னா அதோட படிப்பு முடியல, அப்புறம் எம்ஏ படிக்கிறோம், அதுக்கு மேலே எம்ஃபில் படிக்கிறோம், பிஹெச்டி படிக்கிறோம். அது மாதிரி இவர் வந்து ஒரு ஜோதிடர் தோல்வி அடையக்கூடாது அப்படிங்கிறதுல
உறுதியாக இருக்கிறாரு. நம்மளும் தோல்வி அடையக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நுட்பத்தெல்லாம் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம வந்து ஆய்வு பண்ணி பார்த்து அதுலேயும் நீங்கள் ஒரு வெற்றிகளை பெறணும். அவருக்கு வந்து இப்போ பொன்னாடை போற்றி சிறப்பிக்கப்படுகிறது. பொன்னாடை வந்து நானே போற்றி அவரை சிறப்பிக்கிறேன். ஜோராக கைத்தட்டி நீங்கள் ஆர்வம்